பசங்களா எக்ஸசைஸ் நம்பர் 11.2ல லாஸ்ட் சம் நம்பர் 5 இன்டகிரேட் தி ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேசிக் ரிசல்ட் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்ததுன்னா அதோடைய இன்டெகிரல் வேல்யூ சைன் இன்ஸ் ஆஃப் எக்ஸ். 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க பாரு ரூட் இருக்கு, அங்க ரூட் இல்ல, இங்க மைனஸ் இருக்கு, அங்க பிளஸ் இருக்கு. 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் உடைய இன்டெகிரல் வேல்யூ tan இன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ். ஓகே, இந்த ரெண்டு ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதை நம்ம பேசிக் வீடியோவில் படிக்கும் போது பேசிக் நம்பர் 4ல படிச்சிருக்கோம். ஒரு தடவை அந்த ஃபார்முலாஸ் வேணும் பார்த்துக்கோ. இப்போ கிவன் கொஸ்டினா இதோடைய இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் கொஸ்டின் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, 4xன்னு இருக்கு. அதனால அந்த 4x வந்து நான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ரூட் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா என்ன இருந்திருப்போ, எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா சைன் இன்ஸ் ஆஃப் எக்ஸ். அங்க பாக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனால என்ன எழுதுறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் பாக்ஸா. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கோ அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதணும். டினாமினேட்டர்ல 4x டிஃபரன்ஷியேட் பண்ண 4, அதை டினாமினேட்டர் எழுதிட்டேன். மேல என்ன இருக்கும் 1 பிளஸ் சி. அப்போ இது வந்து நியூமரிக்கல் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அது முன்னாடி எழுதுறேன். 1/4 sin inverse of 4x plus c. இதுதான் இந்த given integral உடைய வேல்யூ. ஓகே, சரி, சிமிலர்லி இங்க இது given integral I, அதோடைய integral வேல்யூ என்ன அப்படிங்கறத கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து ரீரைட் பண்ணிடுறேன். 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 81ங்கிறத 9 ஸ்கொயர்னு எழுதிடலாம். 9 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறத 9x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 9x இருக்கா. அப்போ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்கா, 9x. எது இந்த இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பதிலாக 9x இருக்கு, அது பாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் பாக்ஸா, எது பாக்ஸா அதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். இந்த 9x டிஃபரன்ஷியேட் பண்ண 9, அதை டினாமினேட்டர் எழுதியிருக்கேன் பிளஸ் சி. அப்போ இந்த 1/9 எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். 1/9 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x பிளஸ் சி. இதுதான் இந்த கிவன் இன்டெகிரலுக்கான ரிசல்ட்டா. சிமிலர்லி இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் இருக்கு. இதோடைய இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கிவன் கொஸ்டின் ஐ அப்படின்னு சொல்லி இருக்கலாம். therefore i is equal to இன்டெகிரலா 1 டிவைடட் பை 1 பிளஸ் 36ங்கிறத 6 ஸ்கொயர்னு எழுதலாம். 6 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறத 6x த ஹோல் ஸ்கொயர் dxன்னு எழுதலாம். therefore 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயருக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. இங்க எக்ஸ்க்கு பதிலாக 6x இருக்கிறதுனால அதை நம்ம பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் பாக்ஸ் ஸ்கொயர்னா ரிசல்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் பாக்ஸ் டிவைடட் பை டிஃபரன்சியேஷன் ஆஃப் பாக்ஸ். ரிசல்ட் என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் பாக்ஸா டிவைடட் பை டிஃபரன்சியேஷன் ஆஃப் பாக்ஸ். 6x டிவிஷன் பண்ண 6, அதை எடுத்து கீழே எழுதணும். மேல 1 பிளஸ். இந்த நியூமரிக்கல் வேல்யூ முன்னாடி எழுதிடுறேன். 1/6 tan இன்வர்ஸ் ஆஃப் 6x பிளஸ் சி. இதுதான் இந்த கிவன் இன்டெகிரலுக்கான ரிசல்ட். ஓகே, எங்கேயும் பாக்ஸா போட்டு வச்சிடாத, அந்த பாக்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.